வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இஸ்ரேலுக்கும் ஹெஸ்போல்லாவுக்கும் இடையே ஏற்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி தெற்கு லெபனானில் உள்ள பகுதிகள் லெபனான் ராணுவம் மற்றும் ஐநா அமைதிப்படையின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். லெபனான் ராணுவம் எதிர்பார்க்கப்பட்ட வேகத்துடன் செயற்படவில்லை என்ற போதிலும் சிறிது சிறிதாக தெற்கு லெபனானில் உள்ள பகுதிகளை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர தொடங்குகிறது. அந்த நடவடிக்கையின் போது லெபனான் ராணுவம் ஒரு பெரிய நிலத்தடி சுரங்க வசதிக்குள் நுழைந்தது. அதன் பின்னரே இதுதான் ஹெஸ்புல்லாவின் பெரிய மற்றும் மிக முக்கியமான நிலத்தடி சுரங்க வசதிகளில் ஒன்று என்பதை லெபனான் ராணுவம் புரிந்து கொண்டது. இஸ்ரேல் ஹெஸ்போல்லா போர் நடந்து கொண்டிருந்த போது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 16 இந்த பெரிய நிலத்தடி சுரங்க வசதி ஹெஸ்போல்லாவால் வெளிப்படுத்தப்பட்டது. அப்போது ஹெஸ்போல்லா தரையிடையே தமது பலத்தை விளம்பரப்படுத்தும் விதத்தில் பிரச்சார காணொலி ஒன்றை வெளியிட்டது. அதை நீங்களும் பார்த்திருக்கலாம். ஹெஸ்போல்லா வெளியிட்ட பிரச்சார காணொலியில் வரும் நிலத்தடி சுரங்க வசதியில் ட்ரக்களும் பயணிக்கக்கூடிய பெரிய சுரங்க பாதைகளில் வாகனங்கள் செல்வது போன்ற காட்சிகள் இடம்பெற பின்னணியில் ஹெஸ்போல்லாவின் பிரச்சார பாடல்கள் ஒலித்தன. இந்த நிலத்தடி தளத்திற்கு ஹெஸ்போல்லா வைத்த பெயர் இமாட் 4. சிரியாவில் அமெரிக்க உளவுத்துறை CIA மற்றும் இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட்டால் கொல்லப்பட்ட இமாட் ஃபயல் முக்னியேயின் ஞாபகார்த்தமாக இந்த நிலத்தடி தளத்திற்கு ஹெஸ்போல்லா இமாட் 4 என்று பெயரிட்டிருந்தது. 4 நிமிடங்கள் 36 வினாடிகள் நீளமான அந்த காணொலி வெளியான பிறகு லெபனான் எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் சில பத்திரிகையாளர்கள் ஹெஸ்போல்லாவை விமர்சித்தனர். இது பெரும்பாலும் செயற்கை நுண்ணறிவை அடிப்படையாக கொண்டது என்றும் லெபனான் முழுவதையும் இஸ்ரேலிய தாக்குதலுக்கு உட்படுத்தும் விதத்தில் அந்த காணொலியை ஹெஸ்போல்லா திட்டமிட்டு வெளியிட்டதாகவும் குற்றம் சாட்டினர். ITIC மதிப்பீட்டின்படி அந்த காணொலி உளவியல் போரின் நோக்கங்களுக்காக ஹெஸ்போல்லாவின் ராணுவ திறனை மகிமைப்படுத்தவும் வெளியிடப்பட்டது. அத்துடன் இஸ்ரேலை தீவிரமடையாமல் தடுக்கவும் மற்றும் ஒரு முழுமையான போரை தொடங்க ஹெஸ்போல்லா சகல ஏற்பாடுகளையும் செய்துவிட்டது என்று காட்டுவதற்காக வெளியிடப்பட்டது என்றும் கணிப்பிடப்பட்டது. காசா பகுதியில் போர் நிறுத்தம் செய்வதற்கான பேச்சுவார்த்தையின் போது காணொலியை வெளியிட்டதன் நோக்கம் ஹமாஸுக்கான ஹெஸ்போல்லாவின் ஆதரவு முன்னணியின் ஒரு பகுதியாகவும் ஹமாஸின் கோரிக்கைகளை ஏற்க இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்கவும் முயற்சியாகவும் கருதப்பட்டது. சில அரபு ஊடகங்கள் ஹெஸ்போல்லாவின் அந்த தரையடி தளம் இருப்பது லெபனானில் அல்ல, சிரியாவின் மேற்கு மாகாணத்தின் கலமவுன் மலைக்கு கீழே அது உள்ளது என்று குறிப்பிட்டன. இப்படியாக அந்த நாட்களில் ஹெஸ்போல்லாவின் பிரச்சார காணொலியில் காண்பிக்கப்பட்ட பிரம்மாண்ட தரையடி தளம் செய்திகளில் பரபரப்பாக அடிபட்டது. இப்போது லெபனான் ராணுவம் போய் இறங்கியிருப்பது சாட்சாத் அதே நிலத்தடி சுரங்க வசதிதான். லெபனான் மற்றும் அரபு உலகெங்கிலும் உள்ள ஊடகங்கள் ஹெஸ்போல்லாவின் இந்த நிலத்தடி சுரங்க வசதி பற்றி தலைப்புச் செய்திகளை வெளியிட்டுள்ளன. சவுதி அரேபிய ஊடகம் அல் அரேபியா சேனல் லெபனான் ராணுவ ஆதாரங்களை மேற்கோள் காட்டி லெபனான் ராணுவம் தெற்கு லெபனானில் அமைந்துள்ள தரையடி தளத்திற்குள் நுழைந்ததாகவும், ஆனால் ராணுவம் நுழைந்ததற்கு முன்பே ஹெஸ்போல்லா கனரக உபகரணங்களை காலி செய்ததாகவும் தெரிவித்தது. லெபனான் ஊடகம் அல் ஜதீத் சேனலும் லெபனான் ராணுவ துருப்புக்களின் நுழைவு பற்றிய தகவலை வெளியிட்டது. அவர்கள் வெளியிட்ட தகவலின்படி தெற்கு லெபனானின் டயர் நகரின் பகுதியில் உள்ள ஜோயா மற்றும் இடிட் கிராமங்களுக்கு இடையில் இந்த தரையடி தளம் அமைந்துள்ளது. அந்த நேரத்தில் ஹெஸ்போல்லாவால் வெளியிடப்பட்ட காட்சிகள் நிலத்தடியில் இருந்தே ஏவப்படக்கூடிய ஏவுகணை ஏவுதளங்களுடன் கூடிய நீண்ட ஒளியேற்றப்பட்ட நிலத்தடி தளம் இது. ஹெஸ்போல்லாவின் ஏவுகணை திறன்களின் இருப்பிடத்தை சுற்றி பராமரிக்கப்படும் ரகசியம் காணொலியில் காட்டப்பட்டதாக ஹெஸ்போல்லாவுடன் இணைந்த அல்மாய்டின் நெட்வொர்க் அப்போது தெரிவித்தது. அப்போது அவர்கள் வெளியிட்ட வர்ணனையில் இந்த வசதி நிலத்தடியில் ஆழமாக அமைந்துள்ளது, எதிரி உளவுத்துறை திறன்களில் இருந்து வெகு தொலைவில் உள்ளது மற்றும் எதிரி தாக்குதல்களுக்கு எதிராக பாதுகாப்பையும் வழங்குகிறது என்று குறிப்பிட்டது. ஹெஸ்போல்லா ஆதரவு லெபனான் ஊடகம் அல் நஹார் ஹெஸ்போல்லா வட்டாரங்களை மேற்கோள் காட்டி வெளியிட்ட ஆய்வு கட்டுரையில் ஆயுதங்கள் ஹெஸ்போல்லாவை அடைவதை தடுக்கும் இஸ்ரேலின் மூலோபாயத்தின் தோல்வியை இந்த தரையடித்தளம் நிரூபித்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. லெபனான் நாடாளுமன்றத்தின் ஹெஸ்போல்லா உறுப்பினர் ஹசன் இஸ் அல்தீன், இஸ்ரேல் செய்யக்கூடிய எந்த ஒரு தாக்குதலுக்கும், எந்த ஒரு ஆச்சரியத்திற்கும், எந்த சிந்தனையற்ற செயலுக்கும் ஹெஸ்போல்லா தயாராக இருப்பதை இந்த தரையடி தளத்தின் காணொலி காட்டுகிறது என்றார். தோஹாவில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையின் போது தரையடி தள காணொலியை வெளியிடுவது ஒரு சவாலுக்கு சமம் என்றும் தெரிவித்தார். ஒரு வருடத்திற்கு முன்பு ஹெஸ்போல்லா சுரங்கங்கள் பற்றிய விரிவான கட்டுரை பிரெஞ்சு செய்தித்தாள் லிபரேஷனில் வெளியிடப்பட்டது. அந்த கட்டுரையில் ஹெஸ்போல்லா 30 ஆண்டுகளுக்கு மேலாக பாறையில் செதுக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் சுரங்கங்களை தோண்டியதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அவற்றில் சில 40 மீட்டர் முதல் 80 மீட்டர் ஆழமானவை. காசாவில் உள்ள சுரங்க பாதைகளை விட அதிநவீன மற்றும் ஆபத்தான சுரங்க பாதைகள் இருப்பதாகவும், அவற்றில் சிலவற்றை தகர்ப்பது பூகம்பம் அல்லது நிலச்சரிவை ஏற்படுத்தக்கூடும் என்றும் பிரெஞ்சு செய்தித்தாள் குறிப்பிட்டது.
லெபனானில் போர் மற்றும் தரைப்படை நடவடிக்கைகளின் போது IDF துருப்புக்கள் ஹெஸ்பொல்லாவுக்கு சொந்தமான ஏராளமான சுரங்கங்கள் மற்றும் நிலத்தடி உள்கட்டமைப்பை கண்டுபிடித்தனர். அங்கு ஆயுதங்கள், தளவாட உபகரணங்கள் மற்றும் நீண்ட தங்குவதற்கு பயன்படுத்தப்படும் கலவைகள் சேமிக்கப்பட்டன. கண்டுபிடிக்கப்பட்ட நிலத்தடி உள்கட்டமைப்புகளிலிருந்து ஆயுதங்கள் அகற்றப்பட்ட நிலையில் அவற்றை வெடிவைத்து தகர்த்தது இஸ்ரேலிய ராணுவத்தின் பொறியியல் பிரிவு. அவர்களின் கண்களில் இந்த பிரம்மாண்ட தரையடி தளம் சிக்காமல் இருந்தது ஆச்சரியம்தான்.